நம்ம சாப்பிட்டோம், நம்ம குழந்தைங்க சாப்பிட வேணாமா? பொரியலங்க உருண்டை. இந்த உருண்டைலாம் நம்ம எவ்வளோ சாப்பிட்ருப்போம். அப்படியே சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கும். ஆனா, இந்த கால குழந்தைங்களுக்கு இதெல்லாம் யாருங்க செஞ்சு குடுக்குறாங்க? இந்த முறைப்படி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு இந்த புடலங்காய் உருண்டை செஞ்சு குடுங்க. அப்படி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்தியானது. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, ரெசிபிய மிஸ் பண்ணாதீங்க. பொரிவிலங்காய் உருண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் மெஷரிங் கப்பில் 1½ கப்பு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுடாமல் வறுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய கடாயாக இருக்கிறதுனால அப்படியே 1½ கப்பும் ஒட்டுக்காவே சேர்த்துட்டு வறுத்துட்ருக்கேன். நீங்கள் அப்படி சின்ன கடாய் எடுத்திங்கன்னா பாதி பாதியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவக்க செவக்க வறுத்துட்டேன். கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி சூடு ஆற வச்சுடுங்க. இப்போ இது சூடு ஆறுனதும் நம்ம அரைக்கணும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வெல்ல பாகு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு மெஷரிங் கப்பில் 2½ கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 1¼ கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நமக்கு பாகு பதம்லாம் எதுவும் இந்த உருண்டைக்கு தேவையில்லைங்க. தண்ணி கொதித்து வெல்லம் கரைஞ்சா போதும். அரிசி வந்து சூடு ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நெய்ஸாக அரைச்சிடாதீங்க. இந்த பொடி ரவை இருக்கு இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய பவுலில் நம்ம அரைச்ச அந்த அரிசி மாவை, வறுத்து அரைச்ச அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இதை வந்துட்டு இப்போ நம்ம சுட சுடவே அப்படியே மாவில் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இந்த வெல்ல கரைசல் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே இழுத்துரும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போட்டு விட்டுட்டு வீடியோ பாருங்கள். இந்த வெள்ளைப்பாகு சூடாக தாங்க ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே கொதிக்க கொதிக்க ஊற்றியே மிக்ஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லா வெள்ளை தண்ணியும் ஊற்றி. இப்போ வந்துட்டு இதை தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சின்ன ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. கை வந்து தண்ணியில் தொட்டுட்டு தொட்டுட்டு இந்த மாவு ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ்க்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. 5 கூட சாப்பிட்ருவாங்க ஒட்டுக்கா. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா. எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா உருண்டைகளையும் நான் இது போல் இப்போ உருட்டி எடுத்துட்டேன். பெரிய மூடி தேங்காவை வந்து இந்த மாதிரி துருவி ஒரு பெரிய தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டைகளை இந்த தேங்காய் துருவலில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் நான் உருட்டுறது எனக்கு வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆகலை, சாரிங்க. இது நான் மட்டும்தான் தனியாக எடுத்தேன் இந்த வீடியோ. அது சரியாக கூட நான் கவனிக்கலை, சாரிங்க, என்னோடய மிஸ்டேக்கு. ஒவ்வொரு உருண்டைகளையும் இந்த மாதிரி தேங்காயில் உருட்டிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சு இந்த மாதிரி ஜென்டிலாக உருட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொரிவிலங்காய் உருண்டை எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட்ட இந்த ரெசிப்பியை நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.